Hello friends, welcome to our channel 11th standard BIO-BOTANY first lesson living world. இந்த லெசன்ல attributes of living organisms topic பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் is metabolism. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். The sum of all the chemical reactions taking place in a cell of living organism is called metabolism. ஓகேங்களா? மெட்டபாலிசம்னா ஒன்றும் இல்லை, செல்லுக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு தான் நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். செல்லுக்குள்ளே நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்ல, ஸோ தட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இஸ் கால்ட் அஸ் மெட்டபாலிசம். த சம் ஆஃப் ஆல் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் இன் அ செல் ஆஃப் அ லிவிங் ஆர்கானிசம் இஸ் கால்ட் மெட்டபாலிசம். ஓகேங்களா? Metabolism is broadly classified into anabolism and catabolism. Metabolism எப்படி divide பண்ணிருக்காங்களாமா? Anabolism and catabolism. The difference between anabolism and catabolism is given in. ஓகேங்களா? செல்லுக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட சம்மு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மெட்டபாலிசம் இஸ் டிவைடட் இன்டு அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். டூ டைப்ஸாக டிவைட் ஆயிருக்குது. ஒன் இஸ் அனபாலிசம், அனதர் ஒன் இஸ் கேட்டபாலிசம். இப்போ இது ரெண்டு என்ன அப்படிங்கிறத இந்த டேபிளில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் anabolism, it is a building up process. Catabolism is a breaking down process. ஸோ anabolismனா என்ன? It is a building up process. Building a process na it is combining. ஓகேங்களா? செல்ஸ் மாலிக்யூல்ஸ் வந்து கம்பைன் ஆகி பில்டு பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் தட் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் அனபாலிசம். இல்லை, அந்த மாலிக்யூல்ஸை வந்து பிரேக் பண்ணுது, பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ் இஸ் கால்டு கேட்டபாலிசம். பில்டிங் அ ப்ராசஸ் இஸ் கால்டு அனபாலிசம், பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ் இஸ் கால்டு கேட்டபாலிசம். நெக்ஸ்ட் பாயிண்ட் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் லார்ஜர் மாலிக்யூல். எஸ், ஸோ இதுதான் பில்டிங் அ ப்ராசஸ். ஸோ பில்டிங் அ ப்ராசஸ்னா என்ன? ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ், சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் லார்ஜர் மாலிக்யூல். ஓகே, திஸ் இஸ் anabolism. நெக்ஸ்ட் கேட்டபாலிசம், லார்ஜர் மாலிக்யூல் பிரேக் இன்டு ஸ்மாலர் யூனிட்ஸ். பெரிய மாலிக்யூல் வந்து ஸ்மால் யூனிட்ஸை பிரேக் டவுன் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பில்டிங் அ ப்ராசஸ் இஸ் அனபாலிசம். ஸோ ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் லார்ஜர் மாலிக்யூல். Catabolism என்னன்னு பார்த்தோம், breaking down process. So larger molecule break into smaller units. ஓகேங்களா? next one is chemical energy stored, formed and stored. So anabolismல வந்து chemical energy is formed and then that chemical energy is stored also. ஓகேங்களா? chemical energy is formed and stored. Okay, ஆனால் கேட்டபாலிசம்ல வந்து என்ன நடக்குது? the stored chemical energy is released and used. ஸோ anabolismல பில்டப் ஆகி அந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. கேட்டபாலிசம்ல வந்து அந்த எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்குது. ஏன்னா பிரேக்கிங் அப் ஆகும்போது தேர் வில் பி எனர்ஜி ரிலீஸ். ஓகேங்களா? So chemical energy is stored, formed and stored in anabolism. The stored chemical energy is released and used in catabolism. Okay, next one is example, synthesis of proteins from amino acids. Amino acids build to form protein molecule. Synthesis of proteins from amino acids. Next, breaking down of glucose to carbon dioxide and water. நம்மளுக்கு தெரிஞ்சதான், glucose break பண்ணி we are getting carbon dioxide and water. That process is catabolism. ஓகேங்களா? anabolism and catabolism combined together called as metabolism. That is a chemical reaction taking place in the cell of the living organisms. ஓகேங்களா? anabolism building a process, இது breaking down process. இங்கே வந்து smaller molecules எல்லாம் சேர்ந்து large molecule form ஆகும். இங்கே வந்து large molecule வந்து small molecules break down ஆகும். இங்கே chemical energy is formed and stored. இங்கே அந்த stored chemical energy என்ன பண்ணுதாங்களாமா? released and used. எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? synthesis of proteins from amino acids, breaking down of glucose to carbon dioxide and water. So this is something about your metabolism. The chemical reactions செல்லுக்குள்ள நடக்கிறதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம். ஓகேங்களா? this is your metabolism topic. next one, movement, nutrition, respiration and excretion are also considered as the property of living things. So இது வரைக்கும் நம்ம பார்த்த attributes தவிர movement, nutrition, respiration and excretion இதுவும் attributes தான்.
The levels of organization in living organisms begins with atom and ends in biosphere. என்ன சொல்றாங்களாமா, லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் லிவிங் ஆர்கானிசம் உடைய ஆர்கனைசேஷன் வந்து ஆட்டம்ல தொடங்கி ஒரு பெரிய பயோஸ்பியர்ல வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஈச் லெவல் cannot exist in isolation, instead they form levels of integration. ஸோ அந்த டேபிள் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது, ஆட்டம்ஸ். ஓகே, ஆட்டம்ஸ், த ஸ்மாலஸ்ட் யூனிட், ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் மாலிக்யூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். அந்த மாலிக்யூல்ஸு காம்பவுண்ட்ஸு கொலாய்ட்ஸ் இருக்கலாம், கிறிஸ்டல்ஸாக இருக்கலாம், மிக்சராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேலு தான் லிவிங் வருது. இதெல்லாம் நான் லிவிங்ப்பா. ஆட்டம்ஸு, மாலிக்யூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஆட்டம்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் மாலிக்யூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ மாலிக்யூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸில் வந்து கொலாய்ட்ஸாக இருக்கலாம், கிறிஸ்டல்ஸாக இருக்கலாம், இல்லை மிக்சராக இருக்கலாம், எனிதிங் எல்ஸ். ஸோ இது வரைக்கும் நான் லிவிங். மாலிக்யூல்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் ஆர்கனல்ஸ், செல் ஆர்கனல்ஸ். மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ், லைசோசோம்ஸ், கால்கி apparatus, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இந்த ஆர்கனல்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது? நான் லிவிங் திங்ஸ் ஆன மாலிக்யூல்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஆர்கனல்ஸ். சரி, இப்போ ஆர்கனல்ஸ் எல்லாம் கம்பைன் ஆச்சுன்னா என்ன வரும்? நம்மளுக்கு தெரியும், செல்ஸ். ஓகே, ஸோ ஆர்கனல்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் செல்ஸ். அடுத்து செல்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். செல்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். அடுத்து டிஷ்யூஸ் எல்லாம் கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ ஹார்ட்டில் இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா ஹார்ட்டு, அண்ட் தென் கிட்னியில் தனியாக டிஷ்யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டிஷ்யூஸ் எல்லாம் கம்பைன் ஆச்சுன்னா ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகும். அடுத்து ஆர்கன்ஸ். இப்போ ஆர்கன்ஸ் ஹார்ட்டு, கிட்னி, லிவர், லங்ஸு இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ ஆர்கன் என்ன பார்த்தா, ஹார்ட் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், கிட்னி எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், லங்ஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டமாக பார்த்தாச்சு. இப்போ இந்த எல்லா ஆர்கன் சிஸ்டமும் கம்பைன் ஆனாதான் என்ன வரும்? ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். நாம ஹியூமன் பீயிங், நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங், எனி ஆர்கானிசம்ஸ். ஓகே, அண்ட் தென் இப்போ ஓகே, இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். இப்போது பயோஸ்பியருக்கு நாம் எப்படி போகணும்னா, இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ். இப்போ நான் ஒருத்தன் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, வீட்டை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர். இப்போ ஸோ இந்த மாதிரி பீப்புள் இன் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஆர்கானிசம்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் ஏ பாப்புலேஷன். இப்போ நான் ஹியூமன் பற்றி மட்டும்தான் நான் சொல்லலை. ஐ எம் டெல்லிங் அபவுட் ஆல் த ஆர்கானிசம்ஸ். ஒரு யானையாக இருக்கலாம், ஒரு எறும்பாக இருக்கலாம், ஒரு நாயாக இருக்கலாம், ஒரு பேர்டாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் கம்பைன் டு ஃபார்ம் ஏ பாப்புலேஷன். பாப்புலேஷன் சொல்கிறோம்ல, ஸோ பாப்புலேஷன். அடுத்து பாப்புலேஷன்ஸ் எல்லாம் கம்பைன் ஆச்சுன்னா ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஒரு கம்யூனிட்டி. இப்போ கம்யூனிட்டி எல்லாம் கம்பைன் ஆகி தான் என்ன இருக்குது? எக்கோசிஸ்டம். ஓகே, இங்கே ஒரு எக்கோசிஸ்டம், லேண்டு ஒரு எக்கோசிஸ்டம், வாட்டரில் ஒரு எக்கோசிஸ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியே கம்பைன் ஆகி தான் ஒரு எக்கோசிஸ்டம். அண்ட் தென் ஆல் தி எக்கோசிஸ்டம் ஆர் கம்மிங் அண்டர் த கிரேட் பயோஸ்பியர் லிவிங் வேர்ல்டு. ஓகேங்களா? இப்படி தான் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், ஆர்கனல்ஸ், லிவிங் செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், ஆர்கன் சிஸ்டம், இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, எக்கோசிஸ்டம் அண்ட் பயோஸ்பியர். ஸோ இப்படி தான் ஒரு சின்ன ஆட்டம்லேருந்து பயோஸ்பியர் வரைக்கும் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் யர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் மெட்டபாலிசம். ஓகே, இங்கே ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. கலெக்ட் வேலிஸ்னேரியா லீவ்ஸ் ஆர் சாரா நியர்பை அக்வாரியம் அண்ட் அப்சர்வ் த லீவ்ஸ் ஆர் observe a leaf or chara thallus internodal region under the microscope. So Vallisneria leaves, Vallisneria it is a plant. இந்த பிளான்ட்டோட லீவ்ஸை வந்து மைக்ரோஸ்கோப்புக்கு அண்டரில் வச்சு அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ while seeing the Vallisneria leaves through the microscope, we could identify, you could see cells clearly under the microscope. Could you notice the movement of cytoplasm?
The movement of cytoplasm is called cytoplasmic streaming or cyclosis. என்ன சொல்ல வராங்கன்னா வேலிஸ்னேரியா லீவ்ஸ் சாரா இந்த மாதிரி லீவ்ஸோட லீவ்ஸை வந்து மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு பார்த்தோம்னா அதோட செல்ஸ் எல்லாம் ஊற்று பார்த்தோம்னா அந்த சைட்டோபிளாசம் இருக்குதுல்ல செல்லுக்குள்ளே இருக்கிற லேயருங்கிற the liquid fluid in which the organelles are present. ஸோ அந்த சைட்டோபிளாசம் வந்து அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுமாமா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் ஆர் சைக்ளோசிஸ். மூவ்மெண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் இஸ் கால்ட் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் ஆர் சைக்ளோசிஸ். ஓகே, தட்ஸ் ஆல். திஸ் இஸ் சம்திங் அபவுட் மெட்டபாலிசம், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் சைக்ளோசிஸ். ஓகேங்களா? இன்றைக்கி எடுத்த டாபிக்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனல் பயோ வித் விஷ்ணுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.